ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டாடா மோட்டார்ஸோட ஒரு வருஷ ஸ்டோரியை பற்றி சொல்ல போகிறேன். சரிங்களா? நான் கரெக்டாக இது பார்த்தேன்னா, இதை எப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, கரெக்டாக எப்போ அனலைஸ் பண்ணேன்னா 21 மார்ச் 2025 அனலைஸ் பண்ணேன். அப்போது நமக்கு என்ன ரேட்டுக்கு எத்தனை மணிக்கு அனலைஸ் பண்ணேன்னா 10:48க்கு அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணப்போ இருந்த அமௌண்ட் என்னென்னா 697 ரூபா 25 பைசா. சரிங்களா? இதை அனலைஸும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்தவுடனே ஏறுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது இப்படி ஏறுச்சு. ஏன்னா இது ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ். இதில் 2 சப்போர்ட் இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான வேல்யூ. இது மந்த்லி சார்ட், அதாவது இது ஒரு மந்த்லி சார்ட்டு. ஸோ எனக்கு ஏறுன்னு நல்லா தெரியும். ஆனால் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு ஸ்டாக் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னா, நிறையா பேர் போட்டி போடுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு போட்டி போடுவாங்க. நம்ம விற்றா தான் அவங்களால வாங்க முடியும். நமக்கு என்னென்னா ஒரு 100 ஸ்டாக்கு 200 ஸ்டாக் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அவங்களுக்கு 1 கோடி ஸ்டாக் வேண்டியிருக்கும், இல்லை 2 கோடி ஸ்டாக் வேண்டியிருக்கும். அப்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ரூபாய்க்கு ஃபுல்லும் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் விற்க மாட்டாங்க. ஏன்னா ஹை டிமாண்டாக இருக்கிறனால விற்க மாட்டாங்க. ஸோ என்ன செய்வாங்கன்னா, ஏமாற்றுவாங்க, நிறையா பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இதெல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க, அந்த ஸ்டாக்கை அவங்க பை பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த ஒரு வருஷமாக இந்த டாடா மோட்டார்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபாரினில் டேக்ஸ் பிரச்சனை இதுன்னு வந்துச்சு. இப்போ டாடா மோட்டர் என்ன ரேட்டில் இருக்குது? இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு ஒரு ஸ்டாக்காகவும், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு ஒரு ஸ்டாக்காகவும் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்போது ரொம்ப அதிருப்தி வந்துச்சு. என்ன சார் 600 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னீங்க, 300 ரூபான்னு ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது 2 ஸ்டாக்காக பிரிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1000 ஸ்டாக் டாடா மோட்டார்ஸில் வச்சுருந்தேன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் ஸ்டாக் வெஹிக்கிளில் 1000 ஷேரும், கமர்ஷியல் வெஹிக்கிள் 1000 ஷேர் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ என்கிட்ட 2000 ஷேர் இருக்கும். சரிங்களா? இப்போ என்னாச்சு, இப்போ அது கரண்ட் ரேட் என்னன்னு பாருங்கள். இப்போ இதோட கரண்ட் ரேட்டை பார்ப்போமா? இப்போ நம்ம கரண்ட் ரேட்டை பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி 697 ரூபாவில் வாங்கியிருந்தா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர்ஸோட ரேட்டு 355 ரூபா. சரிங்களா? டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர்ஸ் எவ்வளவு? 355 ப்ளஸ்ஸு இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் 430 ரூபா. 430 ரூபா, அதாவது 355 ப்ளஸ் 430. இப்போ எவ்வளோ ரூபாவில் ட்ரேட் ஆகுது? அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 665 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா, இப்போ 788 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. 785 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. மைனஸ் போட்டு 694 ரூபான்னு போட்டால் 91 ரூபா ப்ராஃபிட்டு. அன்றைக்கி ஒருத்தன் 1000 ஸ்டாக் வச்சுருந்தான்னா, இன்றைக்கி அது என்ன ஆகும்? 2000 ஸ்டாக் ஆகும். சரிங்களா? 2000 ஸ்டாக்கு, அதோட எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருச்சு? 2000 இன்ட்டு 91, இப்போ 1,82,000 இருக்கும். இதுவே 1000 ஸ்டாக்கில் அதை ஸ்ப்ளிட் ஆகலைன்னா 1000 ஸ்டாக்கில் 91,000 தான் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அது ஸ்ப்ளிட் ஆனதுனால உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 2000 இன்ட்டு 91, 1,82,000, டபுள் மடங்கு கிடச்சிருக்கு. அதனால் டாடா மோட்டார்ஸ் இப்போ லாஸில் இல்லை. எல்லோரும் நினைக்கிறாங்க அது 300 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, 400 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அது 400 ரூபாலையும் ட்ரேட் ஆகலை, 300 ரூபாலையும் ட்ரேட் ஆகலை. அந்த ஒரு ஷேர் 2ஆக பிரிஞ்சு, ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும் இன்னொன்று பேசஞ்சர் வெஹிக்கிளாகவும் ட்ரேட் ஆகுது. இது ரெண்டையுமே சேர்த்தா 700 சம்திங் வந்துருச்சு.